ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷிஃபானி விலாக்ஸ். என் மூத்த பையன் 2 நாளாவே அம்மா குலாப் ஜாமுன் செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டுட்டே இருந்தான். நான் வெளியில போய் ஒரு பேக்கரியில குலாப் ஜாமுன் சாப்பிட்டேன். ஒரு பீஸ் வந்து ரூ. 20 சொல்ட்டாங்க. ரொம்ப ஜாஸ்திங்க. சரி வீட்லயே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோதால இறங்கியாச்சு. ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் தான் வாங்கியிருந்தேன். செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றதுனால பேக்கெட்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அதுபடி தான் ட்ரை பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி இந்த மாதிரி விரசி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு, அதுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டி பாலா உருட்டிக்கலாம். விரிசல் இல்லாம உருட்டிக்கிட்டா தான் எண்ணெயில பொரிக்கும்போது உடைஞ்சு போகாது. இந்த மாதிரி உருட்டி எடுத்துட்டு, அதுக்கப்புறமா கடாயில வந்து எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடு பண்ண அதே கேப்பில வந்து சர்க்கரை பாகுக்கு வந்து தண்ணியும் வச்சுட்டேன். சர்க்கரை பாகு காய்க்கிறதுக்கு வந்து 700 கிராம் சர்க்கரைக்கு 700 கிராம் 700 மில்லி தண்ணி அப்படின்னு போட்டிருந்தாங்க. சர்க்கரை ஒரு பக்கம் கரையட்டும். நம்ம இங்க வந்து எண்ணெயும் சூடாயிருச்சு. உருட்டி வச்சிருக்க பால இந்த மாரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். சர்க்கரை தண்ணியில வந்து ஒரு ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க வாசனைக்காக. இது வந்து ஆப்ஷனல் தான். வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா வேண்டாம். லைட்டா உப்பு போட்டுக்கோங்க. இந்த சுகர கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தூக்கி காட்டுறதுக்காக. நல்லா கொதிச்சிட்ருக்கும்போதே பால்ஸ ஒண்ணொன்னா சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊறுச்சுன்னா சூப்பரா ரெடி ஆயிடும். ஒரு பாக்கெட்டுக்கு இன்னொரு பாக்கெட் ஃப்ரீங்க. ஒரு பாக்கெட்லயே 35 பால் கிட்ட வந்தது. ரூ. 20 வச்சு கணக்கு பண்ணிக்கோங்க. ஆனா டேஸ்ட் வைஸ் சூப்பரா வந்திருந்துச்சுங்க. நீங்களும் வீட்ல குலாப் ஜாமுன் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா? பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க.